தமிழர்கள் மீதும் தமிழ்நாடு மீதும் பிரதமர் மோடி வைத்திருக்கும் மரியாதைக்கு கிடைத்த கௌரவமாக ஆளுநர் பதவியை பார்ப்பதாக சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக எமது செய்தியாளர் வேல்முருகன் மேற்கொண்ட உரையாடலில் இதை அவர் கூறினார். சார், ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக உங்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? இது தமிழர்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் மோடி வைத்திருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு கிடைத்த அவர் தந்திருக்கின்ற ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்திருக்கின்ற பெருமையாக நான் இதை கருதுகிறேன். இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? இப்ப தமிழகத்திலே கவர்னர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக பார்க்க முடிகிறது. இந்த பொறுப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? நிச்சயமாக கவர்னர் என்பவர் மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையிலே ஒரு பாலமாக இருக்கின்றவர். மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்டு இரண்டு மோடிஜி அடிக்கடி சொல்வாரே, இரட்டை இன்ஜின்கள். அது மாற்று கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் கூட அந்த மக்களுடைய நலனை கருதி அதை இழுத்து செல்கின்ற இணைக்கின்ற பாலமாகத்தான் இந்த பதவியை நான் கருதுகிறேன். பாஜகவுடைய மூத்த தலைவர்களுக்கு ஆளுநர் பொறுப்பு அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அவர் மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீது, தமிழரின் மீது மிகுந்த மரியாதையும் அளப்பரிய அன்பும் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெளிப்படையாகத்தான் இன்றைக்கு 3வது தமிழராக நான் ஒரு கவர்னர் பொறுப்பை எனக்கு தந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் கிடைத்த பெருமையாகத்தான் இதை பார்க்க வேண்டும்.